வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அலெக்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? பொதுவாகவே மனித வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்க எப்படி இருக்காங்க, அடுத்தவங்க முக்கியமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப நம்ம ஆர்வலாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் தான் இன்றைக்கி என்னோட யூடியூப் சேனலோட இன்கம்மை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். எனக்கு வீடியோஸ்க்கு எவ்வளோ வருது, ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வருது, அதே மாதிரி என்னோட ஃபஸ்ட் டைம் யூடியூப் இன்கம் எவ்வளோன்றதையும் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கேன் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரோல் கேமரா ஆக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் செகண்ட் இயர் போகிறேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணுறேன். அவர் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆல்ரெடி அந்த பையன் ஆரம்பிச்சிருக்காப்புல, ரன் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொன்னார். நீயும் உனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் இருந்தால் போட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ சிரித்த மாதிரி அப்போ சிரிப்பு தான் வந்துச்சு. டேய், நம்ம பெரிய தத்தி, நம்மளுக்கு எந்த திறமையும் இல்லை, கேமரா முன்னாடி பேசி பழக்கம் இல்லை, நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்து எதை பற்றி பேசுகிறேன்னே தெரில மக்களே. ஆனால் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்போ லாக்டவுன் டைம் வேறு. ஸோ அப்படின்றப்போ ஆளாளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஆரம்பிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி நானும் ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா பாட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க மக்களே. காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க. அதாவது இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை அனுமதி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் சேனல் அப்படின்றப்போ, அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கண்டென்ட் ஓனராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் தர முடியும். அதாவது இது எப்படின்னா, ஒரு உரிமைக்கான ஒரு அங்கீகாரம் கூட சொல்லலாம். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் என் இடம், நீ எப்படா இந்த இடத்துல குடிசை போட போச்சு, வீடியோ கட்ட போச்சு அப்படின்னு கேட்குறாங்களே, அது மாதிரி இந்த வீடியோ வந்து என்னோட வீடியோ, அது அப்புறம் நீ அனுமதி இல்லாமல் கேட்க போச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு சமமானது தான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வளைச்சு கொடுத்துட்டாங்க மக்களை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் முன்னேறலாம் நினைக்கிறவன முதுகுலேயே குத்தி அமைக்கிட்டாங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அதர் சோர்ஸ்ல இருந்து வீடியோ போட்டு அதனடா நீங்க தடுப்பீங்க, நானா ஓன் கண்டென்ட்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் கண்டென்ட்ல ஒரு 4-5 வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் மக்களே. அது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வைரல் ஆகலை. சரி, எடுத்தோடனே வைரல் ஆகாது, நம்ம கொஞ்ச நாள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம்ட்டு ஒரு 2-3 மாசமா போட்டேன். ஒரு முயற்சி இல்லை. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு பொண்ணு சும்மா ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது, பார்த்தா 1 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுது. நம்ம விழுந்து போராடி அப்படி இப்படின்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே எந்த பிரயோஜனமே இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, என்னடா அலெக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப, ஓகே நம்ம வெளியிலேருந்து கிளிப்ஸை எடுத்து நம்ம ஓன் எடிட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்மே வந்து அனுமதிப்பாங்க. அதாவது நம்மளோட கண்டென்ட் வந்து 70% இருக்கணும், வெளியிலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கான கண்டென்ட் வந்து வெறும் 30% இருக்கணும். அப்படி இருந்தால் யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மக்களே. அந்த விதத்தில் போடும்டான்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலே க்ளோஸ் ஆயிரும் மக்களே. நம்ம என்ன பண்ணாலும் சேனலை வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் எனக்கு 2 ஸ்ட்ரைக் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கிட்ட வீடியோவே அப்லோட் பண்ண முடியாமாச்சு. இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஸ்ட்ரைக் முடிகிறதுக்கு 3 மாதம் ஆகும் மக்களே. ஒரு ஸ்ட்ரைக் முடிகிறதுக்கு இப்போ 2 ஸ்ட்ரைக்கில் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்த நாள்லேருந்து 3 மாதம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டார்ச்சர் ஆகி, நீங்கள் சொன்னால் நம்புவீங்கன்னா நம்ப மாட்டாங்கன்னு கூட தெரில. 2021 ஏப்ரல் 5ஆம் தேதி என் சேனல் ஆரம்பித்தேன் மக்களே. 22லேயே வந்து பார்த்தீங்கன்னா என் சேனல் வந்து மானிட்டேஷன் அளவு எனபிள் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் என்னடான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? வேறு ஒன்றுமே கிடையாது. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ரூல்ஸ் மீன்ஸ் நீ இதை தாண்டிட்டேன்னா, டார்கெட்டை தாண்டிட்டேன்னா உனக்கு வந்து நான் பணம் தர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி. வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரமும் அது கூட சேர்ந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த டயத்தில் நம்மள்கிட்ட காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது.
ஸோ இந்த எல்லா ரூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தாறுமாறாக விளாண்டுருச்சு. கடந்த ஒரு 4 வருஷமாகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் வந்துடும், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும், நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டேஷனே ஆகலை. சரி, ஃபைனலாக ஸ்ட்ரைக் எல்லாமே வரலை. ஒரு 4 வருஷம் கழித்து தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தனால ஒரு தடவை நம்மளுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சு. எனபிள் ஆனோடனே ஆட்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க மக்களே. ஆட்சென்ஸ்ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு தராமல் உள்ள ஒரு ஏஜென்சி மாதிரி இருப்பாங்க. அந்த ஏஜென்சி யாருன்னு கேட்டிங்கன்னா கூகுள். அந்த கூகுளில் வந்து ஆட்சென்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா தான் யூடியூப் வந்து அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வரும். ஸோ இதுதான் மக்களே இந்த ப்ராசஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் எனக்கு கேட்டாங்க. நான் அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நம்ம சேனலை ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்ம சேனலில் வந்து கால்குலேட் பண்ணும், இவங்க இதுக்கு முன்னாடி போட்ட கண்டென்ட் எல்லாமே ஒரிஜினல் தானே, ரியலாக தான் இருக்கா, இவங்க ஓன் கண்டென்ட்டா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி நம்ம சேனலில் 2025 அப்ரூவல் பண்ணாங்க. பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிவ்யூவில் வந்து இல்லை, இந்த சேனல் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கு, அதேமாதிரி சம்டைம்ஸ் ஓன் கன்னடா இல்லாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுக்கல மக்களே. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அடுத்து நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி தான் 3 மாதத்துக்கு பின்னாடி தான் அப்ரூவல் பண்ண முடியும். அடுத்து ஒரு 3 மாதம் காத்திருந்து திரும்ப அப்ரூவல் கொடுத்தேன் மக்களே. ஸோ இந்த யூடியூப் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தனால என்னோட பர்சனல் ஒர்க்லேயும் சரி, என்னோட வேலையிலையும் சரி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை. ஸோ இந்த யூடியூப் என்னதான்டா நம்மளுக்கு பண்ண போகுது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தப்போ ஆஃப்டர் 2 ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஹியூமன் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்து போடுங்க, போட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். அதே மாதிரி நானும் ChatGPTலாம் கண்டென்ட்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு அதை பார்த்து அப்படியே வாசித்தேன் மக்களே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், 5 வருஷமாக யூடியூப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொன்னேன் மக்களே. சொன்னோடனே ஃபைனலாக அந்த தெய்வம் இறக்கப்பட்டு என்ன பண்ணிட்டானா, சரி போடா அப்ரூவல் எடுத்துக்கடா அப்படின்னு விட்டுட்டாங்க. சரி இன்னி என்ன அப்ரூவல் கிடச்சிருச்சு, இன்னி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறோம்டா அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு என்ன மாதிரி சின்ன சின்ன சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்ற உண்மை எனக்கு வந்து தெரிய வந்துச்சு மக்களே. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வந்து உங்கள் யூடியூப்லேருந்து இவ்வளோ வருமானம் வாங்கியிருக்காங்க, அவ்வளோ வருமானம் வாங்கியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றத நான் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக யூடியூப்பில் இன்னொரு ரூல்ஸுமே இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு மானிட்டேஷன் எலபிளானதுக்கு அப்புறம் மினிமம் $100 தாண்டினீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த $100 வித்ட்ரா பண்ணுறதுக்கு அரௌண்ட் 4 மாதம் எடுத்துக்கிட்டோம். அந்த $100 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் அரௌண்ட் ஒரு 9,000 வரும், அதாவது 8,900 வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்திய மதிப்பில். அதை 8,900 சம்பாதிக்கிறதுக்கு 4 மாதம் எடுத்துக்கிச்சு. அப்போ மாதம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வர வருமானமே 2,000 ரூபா தான் வரும் எனக்கு. மித்தவங்களுக்கு எப்படின்றது தெரில, எனக்கு 2,000 வரும். சரி ஓகே, இதெல்லாம் புரியுது. நீ ஃபஸ்ட்டு மந்த் உனக்கு பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிடெக்ஷன்லாம் பிடிச்சது போக தான் வந்துச்சு. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அமெரிக்கன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த விதத்தில் பாராட்டியே ஆகணும். எனக்கு $100 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் $105 கிட்ட வந்துச்சு. வெறும் என்கிட்ட $0.40 தான் எடுத்தாங்க. அரௌண்ட் ஒரு 50 ரூபா கிட்ட தான் பிடிச்சாங்க 10,000க்கே. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டை பாராட்டலாம். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது மக்களே. உங்கள் சேனல் மானிட்டேஷன் அதுக்கப்புறம் 5 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த 5 ஸ்டெப்பை முடிக்கிறக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வந்துடும்னு வச்சுங்களேன். உங்கள் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்கணும், உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க, அது இது நிறைய ப்ராசஸை கடந்து தான் வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்போ கை கொடுக்கும் அப்படின்னா மந்த் எண்டில். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 15,000 சம்பளம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, இப்போ நானும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கேன். என்னைய மாதிரி ஆளுக்கு மந்த் எண்டில் ஒரு பெட்ரோல் செலவுக்கோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ பைக் ஏதோ ரிப்பேர் ஆகுதா அப்படின்றப்ப நம்ம செலவழிக்கிறது தான் இந்த அமௌண்ட் இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும் மக்களே. இஎம்ஐ இருக்கிறவங்க வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்குன்னு சொல்லி இது பத்தவே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏதோ இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மக்களே. சரி ஓகே, இப்போ நிறைய பேத்துக்கு இன்னொரு டவுட் இருக்கும், உனக்கு வீடியோவுக்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வருது, அதே மாதிரி ஷார்ட்ஸ் நீங்கள் போடுறீங்களா அதுக்கு ஒரு 1000 வியூஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். என் சேனலை பொறுத்தளவு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து
ரூபா வருதுங்க. அதாவது 80 பைசாலேருந்து ரூ. 20 பைசா இந்த ரேஞ்சில் வருது எனக்கு. அது ஒவ்வொரு ஷார்ட்ஸை பொறுத்து தான். ஷார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னா ரூ. 20 பைசா கிட்ட வரும். இல்லை பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 80 பைசா இந்த ரேஞ்சில் தான் வரும். வீடியோவில் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1K, அதாவது 1000 வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 30 ரூபாக்குள்ளே கிடைக்குது. இதே இது பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இர்ஃபான் வியூ, பரிதாபங்கள், மதன் கௌரி, இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. ஸோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்டாக இருக்கலாம், இவங்களோட வியூவர்ஸ் ரிட்டர்னிங் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வியூவர்ஸ் எல்லாமே திரும்ப வீடியோ பார்க்குறாங்களா, எவ்வளோ லென்த்து பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து 1K வியூக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இர்ஃபான் என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு 1K வியூக்கு 40 ரூபாலேருந்து 45 ரூபா வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பெரிய சேனல்னால அந்த மாதிரி வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து 30 ரூபா வருது மக்களே. ஸோ இதுதான் ஓவர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்குற அளவு நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செகண்ட் பேமெண்ட் இன்னும் வரல மக்களே, ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. அதான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்கே 4 மாதம் எடுத்துருச்சு. செகண்ட் $100 ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு 4 மாதம் எடுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸ் என்னென்னவோ அதை கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மக்களே. அது 1 மில்லியன் வியூஸ் போய் 10,000 கமெண்ட் 1,00,000 கமெண்ட் வந்திருந்தாலுமே ஒவ்வொரு கமெண்ட்டுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குமே இன்னும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் எந்த கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ மக்களே, நம்ம சேனலுக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை தொட்டு விட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 4 பேர்த்துக்கு ரீச் ஆகும் மக்களே. ஸோ நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பாய் மக்களே.